அப்பா, நான் வேற ஒரு ஜாதிக்கார பையனை லவ் பண்றேன்ப்பா. ஓ, அப்ப நான் பார்த்த பையன் உனக்கு பிடிக்கல, நீ விரும்புற பையனைத்தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற. ஆமாப்பா. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? இந்த ஏரியால சுந்தரத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. சுந்தரத்தோட பொண்ணு வராளேன்னு சொல்லிட்டு அந்த மரியாதை உனக்கும் குடுக்குறாங்களா? சுந்தரம் தான் பொண்ணு வேற ஒரு ஜாதிக்கார பையனை லவ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே தான் பொண்ணுன்னு கூட பார்க்காம கொன்னுட்டான்டா அப்படிங்கிற பேரு அந்த கௌரவத்தோட வாழ்ந்தா எப்படி இருக்கும்? லவ் பண்ணி ஓடி போனவள பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம சுட்டு கொண்டாங்க அண்ணன் சிவனாண்டி வீரனா. சுந்தரம் தான் பொண்ணு லவ் பண்றது தெரிஞ்சு காஃபில விஷ கலந்து குடிச்சு தற்கொலை பண்ணிட்டான்றது இன்னும் கௌரவமா இருக்கும்லப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, காஃபில விஷ கலந்துட்டேன்ப்பா. ஏண்டா தொண்டை ரொம்ப கவுதடா. விஷம் அப்படித்தானே இருக்கும். விஷம் குடிச்சா அப்படித்தானே இருக்கும். நீங்க என்ன கொன்னா நம்ம 2 பேத்துக்குமே லாஸ். நீங்க ஜெயிலுக்கு போயிருவீங்களப்பா. அதே இது நீங்க செத்து போனா நாங்களாவது சந்தோஷமா வாழ்வோம்லப்பா. சாரிப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. சரிங்க வர. ஏய், பேங்க் வழியாவா போற? பேங்க் வழியா? ஆமா, அப்படிதான் போறேன். ஒரு நிமிஷம். ஏய், இதுல ஒரு 2 லட்சம் ரூபா இருக்கு, பேங்க்ல கொஞ்சம் டெபாசிட் பண்ணிடுறேன். சரி கொடுங்க. பேக்கரியை டெவலப் பண்ணது போதும், பண்ணு வேணும் வெண்ண வேணும்னு உசுர வாங்குறாங்க ஐயா. ஏங்க, ஒருவேளை இந்த 2 லட்சத்தை எடுத்துட்டு நான் ஓட்டா என்ன பண்ணுவீங்க? உனக்கு உண்மையிலேயே பணத்தை எடுத்துன்னு ஒரு ஐடியா இருந்தா சொல்லு. லோன் வாங்கியாவது 2 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா தரேன். தயவு செஞ்சு பணம் பத்தலாம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்ன இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் ஞாபகம் இருக்கா? அதுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கூட இல்லையா? சர்ப்ரைஸ். இதான் கிஃப்டா? நீ சாப்பிடு, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஜூஸ். ஐயோ ஐயோ. ஹே, இது எப்ப வாங்குனீங்க? எப்படி? பிரசாத், what a surprise. ஏய் சீனு, நீயும் சர்ப்ரைஸ் ஆயிட்டல்ல? ஐயோ, எதிர்பார்க்கவே இல்ல. நான் சும்மா அஸ்திட்டாங்க. இத காலையிலே கொடுத்துருக்கலாம்ல. ஆமா, காலையில இருந்து உனக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலாம்னு எவ்வளவு ட்ரை பண்ணேன். குளிச்சிட்டு வந்து ட்ரெஸ் எடுத்து பீரோல வச்சேன், கண்டுக்கவே இல்ல. சரி சாப்பிட்டு தண்ணி குடிப்பேன் டம்ளர்ல போட்டு வச்சேன், தண்ணியே குடிக்கல. சரி எப்படியும் சாப்பிட்டு கக்கூஸ்க்கு போவேன், கக்கூஸ்ல போட்டு வச்சேன். ஏன் வெண்ணிலா ஃபிளேவர் நல்லா தானே இருக்கும். அடி கள்ளி, செகண்ட் பேபியா? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? இங்க பாருங்க, காமெடியா இருக்குல்ல? ஒரு நிமிஷம் சொல்லு மச்சி. அவ இருக்கல கூட. ஏய் இல்லடா சொல்றா. வீட்டுல தண்ணியா இருக்கு. எப்போ? பயமா இருக்கு. ஐயோ, ஸ்லிப்பாயா? ஐயோ, என்னாச்சு அப்புறம்? நீ வரியா? சரி நீ பயப்படாத. எங்க இருக்க நீ? சரி நீ ஒண்ணும் பயப்படாத. முடிஞ்சா இன்னைக்கு நைட்டு கூட உன் கூட ஸ்டே பண்றேன். பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. மச்சி ஒன்னும் பயப்படாத. நான் ஒரு 10 நிமிஷத்துல வரேன். 10 நிமிஷத்துல நாங்க இருப்போம். ஓகே ஓகே மச்சான். ஹாஸ்பிட்டல் வேற அட்மிட் ஆயிருக்கானா? சோலி முடிச்சு.老公，拜拜，拜拜，我回娘家了啊。路上注意安全啊。走了。拜拜。拜拜个裙子呀！拜拜，嘴巴太臭，最好别回来了。让你爸把彩礼给我退回来。என்ன இப்படி ஆடுது? ஐயோ சப்பா, என்னடா கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டானுங்களா? தாங்க முடியலடா நாத்தம். ஐயோ恶心。老婆，拜拜，拜拜。மாமா, சொல்லம்மோ. வாங்கிட்ட ஒண்ணு கேட்பேன், உண்மையதான் சொல்லணும். சொல்லுப்பா. கை கூட. என் கூட நீ ஹாப்பியா இருக்கியா? ஹாப்பியா தான் பாருக்கேன். வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். டேய்,
லூஸ் மாதிரி பேசாத. இல்ல எனக்கே தெரியும் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு, அதனாலதான். ஏய் அப்படிலாம் இல்ல. நிஜமா? நிஜமாதான். சரி அப்போ ஓகே, நீ வேலையை பாரு. சூப்பர் அப்ப. ஒத்த நொடியிலதான் எனக்கு சுத்தம் கலங்கிருச்சே, மொத்த உலகமுமே அடடா சுத்தம் மறந்திருச்சே. அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே. காலையில உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? கறி குழம்பு வைக்கிறாங்க, சாம்பார் என்ன வச்சிட்டாங்களா என்ன? ஓ அதுக்கு தான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறியா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. என்னெல்லாம் பேசினாங்கன்னு தெரியுமா உனக்கு? எங்க அம்மாவது பேசினாங்களே நினைச்சு சந்தோஷப்படு. நான்லாம் பாரு நீ பேசினாதான் பேசுவனே. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. நீ பெத்து வச்சிருக்கே 2, என்ன சுத்தமா மதிக்கவே மாட்டேங்குங்க. என்ன சொன்ன? அதானே, நீ ஏன் நான் பேசுறத மதிக்க மாட்டேற? நீ பெத்தது எப்படி என்ன மதிக்கோங்க? நாளைக்கு நீ என்னோட இன்னொரு முகத்தை பாப்ப. அதாவது நல்லா இருக்குமா எப்படி? ரொம்ப அசிங்கப்பத்திரல என்ன? என்னால முடியலடா. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அங்கதான் ஏசியே இல்ல, நைட் எப்படி தூங்குவ? அப்ப நீ என் சைடுல என்ன இருக்குன்னு பாக்கவே மாட்டல? உன் சைடுல என்ன இருக்குது? காஞ்ச துணி தான் இருக்குது, ஆனா அது ஈரமா இருக்காம இருக்குது. ஏன் எத்தனை வந்த மாடியில இருந்து? எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. உன்டெல்லாம் மனுஷன் பேசுவானா? அதனால தானே நீ பேசினு இருக்க. நான் எங்கேயும் போல, ரூமுக்கு போறேன். எங்கேயும் போலன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போற? அவன் வேலையை காப்பாத்திக்கிறதுக்கு ராவன் போலமா கஷ்டப்பட்டுனுக்கிறான். வீட்டுக்கு வந்தாலே அவங்கள பத்தி இவளை பத்தி அவங்கன்னு மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் வேற. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்தாதன்னு சொன்னா சொல்லியா? சொல்லு. அவனோட அம்மா கூப்பிட்டானுங்க. அவன் கூப்பிட்டா நீ போவியா? போவேன். பார்த்தா தூள் மைசூர் பாக் வாங்க வந்த மாதிரி இருக்கு. என்ன மைசூர் பேலஸ் வாங்க வந்த மாதிரி இருக்குது. எது போவியா? போவியா உன்னை? மச்சான். ஐயோ இவனா? இதுல பிளாக் பண்ணேன், இதுல பிளாக் பண்ணி இதுல பஞ்சு குத்தியா எது அட்டாக் பண்ண மாட்டேன். இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, அப்பதான் ஒன்னா நீ காப்பாத்திக்க முடியும். நான் மச்சான் பண்ற. அதுவும் மச்சான், ஒய்ஃப வந்து யாராச்சும் அட்டாக் பண்ண வந்தா அங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கரெக்டா சொல்லி கொடுத்துங்க. நீ கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரிடா மச்சான். ஏமா ஸ்ட்ராங் லேடி, ஐ அம் ஏ ஓல்ட் பாடி. பாத்துமா பாத்து. இதெல்லாம் சமாளிக்க தகுது. நீ கண்டினியூ. நான் அடிக்கல ஒண்ணு மாதிரி கேக்குது மச்சான். என்ன கூப்பிட்டு வந்தது என் கோயில் தாண்டா. ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாண்டி உட்காந்துருக்கோம். அட படுபாபி பயல. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு. ஐயோ ஏன் வரணுங்கிறானா? எப்படி சமாளிக்குன்னு தெரியலையே. இது கராத்தா மாதிரியே தெரியலையே. இது கராத்தா இல்ல, கராத்தாவுக்கும் மேல. அதுக்கும் மேல. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுண்ணே, ஒரு குத்து குத்துங்கண்ணே. அப்படியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.